அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்காரம். நம்மளுடைய கரணங்கள் எல்லாம் நம்மளால அடக்க முடியல, நம்ம மனசை நம்மளால அடக்க முடியலங்கிறத ஆழ்வார் நிறைய பாசுரங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒண்ணு, அதோட அமுதனார் எப்படி ஆச்சாரியன் கிட்ட நம்ம அண்டனும், ஆச்சாரியன் எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாங்கிறத அமுதனார் பாசுரத்தை மூலியமா அனுபவிக்கலாம். திருவாய்மொழி 7ஆம் பத்துல முதல் பாசுரம். விண்ணில் உள்ளார் பெருமான் உனக்கு அடிமை செய்வார், அவரையும் செரும் புலன் இவை. பிரம்மாவோ இல்ல சிவனோ இந்திரனோ தேவர்களோ அவர்களுக்கெல்லாம் நம்மளை விட பவர் ஜாஸ்தி. ஆனா அவளுக்கும் தமோ குணம் உண்டு, ராஜச குணம் உண்டு. அவளுடைய இந்திரியங்களும் அவளை அழிக்க கூடியதுதான். அததான் சொல்றார். விண்ணில் உள்ளார் பெருமான் உனக்கு, நம்மளை விட பெருமாளை அவ நிறைய சேவிக்கிறவா. அவளுக்கு அவ்வளோ ஒரு இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது. அதனால அவளால நிறைய நேரம் பெருமாளுக்குன்னு செலவழிக்க முடியும். அப்படிப்பட்ட அவளை கூட அவளால தவம் பண்ண முடியும், அவளை பக்தி யோகத்துல இருக்க முடியும். அப்படிப்பட்ட அவளை கூட செரும் புலனிவை, இந்த புலன்கள்லாம் அவளை கூட அழிக்கக்கூடியது. அப்போ மண் அதனுள் என்னை பெற்றால் என்ன செய்யாது? தேவர்களுக்கே அந்த கதினா சாதாரண மனுஷன் இந்த பூலோகத்துல அந்த புலன்கள் என்ன அடைஞ்சிட்டு என்னதான் பண்ணாது? மற்றும் நீயும் விட்டார், அது என்ன வேணா பண்ணட்டுமே, அது பண்றதுக்கு அடக்கிறதுக்கு சாரதியா நீ இருக்கியே. நீ இருக்க செய்யும் எனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதே. நீ எப்போ வருவ? நான் ஒன்ன நினைச்சா நீ வருவ. நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்த்தா, அந்த நூல் என்ன செய்யாது, அந்த என்னதான் அதெல்லாம் பண்ணாது. என்ன நீயும் விட்டா, நீ விட்டுட்டிய எனக்கு, ஆனா நீ விடமாட்ட. உனக்கு பக்தன் வேண்டும். ஏன்னு கேட்டாக்க, பண் அதில் உள்ளார், என்னுடைய பாசுரங்கள்ல நீ இருக்க. அது நான் இயற்றினா என்ன, ஆழ்வார்கள் இயற்றினா என்ன, பெரியவர்கள்லாம் இயற்றினா என்ன, இல்ல ஆச்சாரியர்கள் இயற்றினா என்ன, அந்த பண்ல நீ இருக்க. எனக்கு கண்ணில் பட்ட பண் பூராத்தையும் நான் பாடி கழிக்கிறேன். அந்த பண்ல நீ இருக்க, என்ன ஆசீர்வாதம் பண்ண நீ இருக்க. கவி அதன் உள்ளாய், இதேதான் கவி, அந்த பாடல்கள்ல இருக்க. அந்த பாடல்களை இயற்றின கவி அவ உள்ளேயும் நீதான் இருக்க. ஒருத்தர் ஒரு பாடல் இயற்றணும்னா அதுக்கு அந்த பகவானுடைய கருணை வேணும். கருணை இருந்தாதான் முடியும். கவி அதனுள் உள்ளாய், பக்தி அதனுள் உள்ளாய். யாரெல்லாம் உன்கிட்ட ஆத்மார்த்தமா பக்தி செலுத்துறாளோ அவ மனசுல நீ இருக்க. பரம் ஈசன் நீ, பரம் கைவிடாதவன், என்னைக்கும் காக்கக்கூடியவன், ரட்சகன் நீ. வந்து என் கண் அதில் உள்ளாய், நான் பார்க்கறது பூரா உன்னுடைய உருவங்களையே பார்க்க முடியா என் கண்ணுக்குள்ள வந்து நீ உக்காந்துட்ட. எனக்கு கண்டதெல்லாம் நீ காட்சி கொடுக்கற, எதையும் நீ காட்டி கொடுக்கற. கண் அதில் உள்ளாய், தோ பாரு இது நல்லது, தோ பாரு இது நல்லது, தோ பாரு இது ஆச்சாரியன், தோ பாரு இது பெரியவா, தோ பாரு இது பாகவதா. அந்த கண்ணுக்குள்ள இருந்து இவாளெல்லாம் நீ காட்டி கொடுக்கற. நெஞ்சு அதனுள் உள்ளாய், கண்டபடி ஓடுறதே இந்த மனசு, அதனுக்குள்ள அவன் இருக்கான். அப்படின்னாக்க அந்த மனசு எந்த பாகவதாரோட போய் சேரணுமோ அவளோட சேரணும்,
எந்த ஆச்சாரியன் கிட்ட போய் சேரணுமோ அவா கிட்ட சேரணும். எந்த பெரியவா கிட்ட அடிமைப்படணுமோ அவா கிட்ட படணும். எந்த தாயாரையும் எந்த பெருமாளையும் சேவிக்கணுமோ இந்த நெஞ்சில கோவில் கட்டி அவள சேவிக்கணும். நெஞ்சு அதனுள் உள்ளாய், சொல் அதனுள் உள்ளாய். இது ஒரு பெரியவே ஒரு விஷயம். அனாவசியமா யாரையும் அவசியப்பட்டா கூட யாரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்வா பெரியவாள்லாம். நம்ம வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பகவானுடையது. சொல்ல அவன் இருக்கான். அதனால வேண்டாத அசிங்கமான வார்த்தைகளை நம்ம வாயால என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஒரு நாளாந்திர மனுஷன்லாம் அசிங்கமா பேசிப்பா இல்லையா? அதை நம்ம காதலியும் வாங்கிக்க கூடாது. நம்ம வாயால அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வாக்குலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் பகவான் இருக்கான். இந்த ஒவ்வொரு சொல்லும் அவனை சேர்ந்தது. சொல் அதில் உள்ளாய், ஒன்று சொல்லாய். கண்ணா, என்னைக்கு என்ன சேர்த்துப்ப? என்னைக்கு எனக்கு நல்ல கதியை கொடுப்ப? என்னைக்கு என்ன காப்பாத்த போற? இப்படியே உழண்டுண்டே இருக்கேனேடா கண்ணா. எனக்கு ஒரு வழிகாட்டுறா கண்ணா. ஒன்று சொல்லாய். எனக்கு ஏதாவது தெய்வம் மனுஷன ரூபினேடா கண்ணா. யார் மூலியமாவது எனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுறா அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அருளினார். அதப்படியே ராமானுஜர் நூற்றந்தாதி 69ல அமுதனார் என்ன சொல்றாருன்னா, சிந்தனை அதோடு கரணங்கள் யாவும் சிதைந்து, மனசு ஒருமைப்பட்டு போயிடுத்து பகவான் கிட்ட. இந்த கரணங்கள் எல்லாம் கை தொடறதுக்கு, கால் கோயிலுக்கு போறதுக்கு, காது அவனுடைய அற்புதங்களை கேட்கறதுக்கு, கண் அவனை பார்க்கறதுக்குன்னு மாறிடுச்சு. முன் நாள் அந்தம் உற்று ஆழ்ந்தது கண்டு. நம்ம மனசு ஏதோ ஒரு ஜென்மத்துல எப்படி வந்தான் பகவான் தாங்கிறத ஒரு நாள் நினைச்சேனே, அந்த அப்படி உற்று ஆழ்ந்தது பகவான் தான் நாராயணாய அப்படின்னு சொல்லி மனசு அவன் பால பட்டுது. அவை எந்தனக்கு அருள் அதால். அவத்தை யார் கொடுத்தா அப்படின்னா தந்த அரங்கனும். எல்லா இதையும் யார் கொடுக்கறா? ஸ்ரீ ரங்கநாதன் கொடுக்கறான். ஆனா தன் சரண் தந்து இளன் தான் அது தந்து டைரக்டா பகவான் ஏத்துக்கவே மாட்டான். திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வைசிய குணத்துல பிறந்தவர் தான். ஆனா பேரூராளர் திருக்கச்சி பேரூராளன் கிட்ட அந்த வரதங்கிட்ட பேசுவார். இதெல்லாம் இப்ப ரீசெண்டா நடந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் இது. பிரத்யட்சமா நடந்தது. பேசுவார். அவர் பேசுவார். எப்படி பேசுவார்னா, பகவானுக்கு வேர்க்கும் சொல்லிட்டு சாமரம் வீசுவார். சாமரம் வீசத்தையும் பகவானும் அவரும் பேசிப்பார். ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை வரதன் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தவரே திருக்கச்சி நம்பிகள் தான். திருக்கச்சி நம்பிகள் ஒரு தரம் ஏதோ ஒருத்தர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன பகவானோட பேசுறங்கோ, சாமரம் வீசுறங்கோ, அவனுக்கு சரியா நிக்கிறங்கோ, உங்களுக்கெல்லாம் அவன் மோட்சம் கொடுக்காத இருப்பானா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேச்சு வந்தது. அப்ப திருக்கச்சி நம்பிகளுக்கு அது மனசுல ஒரு உறுத்தல் வந்துதான். வரதங்கிட்ட போய் கேட்டாராம், வரதா, எனக்கு நீ என்னுடைய காலம் முடிஞ்ச உடனே நீ மோட்சம் கொடுத்துருவியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னானா, நீ வீசினீர் நான் பேசினேன். நீங்க எனக்கு சாமரம் வீசினங்கோ, நான் உங்ககிட்ட பேசினேன். அதுக்கும் சரியா போயிடுது. மோட்சம் தர்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆச்சாரியனுக்கு தான் அதிகாரம். நீங்க இன்னும் எந்த ஆச்சாரியன் கிட்டயும் போய் சரணாகதி பண்ணிக்கல, அதனால உங்களுக்கு மோட்சம் கிடையாது. போய் ஆச்சாரியன் கிட்ட நீங்க சரணாகதி பண்ணிண்டாதான் உங்களுக்கு மோட்சம்னு சொன்னப்போ திருக்கோஷ்டியர் நம்பிக்கிட்ட போய் அடைக்கலமாகி அவர்கிட்ட உபதேசங்கள் பெற்றுண்டு திருப்பி
வரதனுக்கு சேவை பண்ண வந்தார்னு சொல்லிட்டு ஒரு சத்திரம். அததான் இந்த இடத்துல அமுதனார் எடுத்து கொடுக்கிறார். எப்பேற்பட்ட வசத்தியான மனுஷன் ஆனாலும் ஆச்சாரியன் கிட்ட அண்டி சரணாகதி பண்ணிக்கலன்னா மோட்சத்தை பகவான் கொடுக்க மாட்டான். உபதேச ரத்ன மாலையில மாமுனிகளும் இந்த வார்த்தையை நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். ஆச்சாரியனை அண்டினால ஒழிய அவன் தன்னுடைய மோட்சத்தை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத நிறைய பிரிவார்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கா. அததான் இந்த இடத்துல சொல்லுவார். என் தந்தை ராமானுஜன் வந்து எடுத்தனன் என்று. ராமானுஜன் வாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்தனன், தனக்கு அடிமையாக்கின்றான், தனக்கு சிஷ்ண ஆக்கின்றான். அதனால எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ரங்கன் எனக்கு அருளினான், என்னுடைய கரணங்களை எப்படி அடக்கிறதுன்னு அருளினான், எப்படி என் மனச அடக்கிறதுங்கிறத எனக்கு அருள் பண்ணினான், எனக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்தான். ஆனா அவனுடைய சரணத்தை கொடுக்கல, அவனுடைய மோட்சத்தை கொடுக்கல. ராமானுஜர் வந்து என்ன தத்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்சிருத்து அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ஆச்சாரனுடைய திருவடி சம்பந்தம் பெற்று அது மூலியமா அது இன்னைக்கு நடக்கிறதோ நாளைக்கு நடக்கிறதோ இன்னும் 1 வருஷம் கழிச்சு நடக்கிறதோ 10 வருஷம் கழிச்சு நடக்கிறதோ அடியேன் ஆனா கண்டிப்பா நடக்கும். அந்த விதைய மனசுல ஊனி வச்சுக்கோங்க. திருக்கச்சி நம்பிகள் சாஸ்திரம் அதுக்கோசரம் தான் சொன்னேன். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் பகவான் கிட்டயே பேசக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு இருந்தாலும் அவரால ஆச்சாரியனை அண்டினாதான் முடிஞ்சதுங்கிற செய்யும் நம்மளாம் ஒரு தூசு. அதனால மனசுல அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆச்சாரியனை பார்க்கணும் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தை கண்ணா சீக்கிரம் பண்ணி கொடுறா, கண்ணா அந்த சந்தர்ப்பத்தை சீக்கிரம் பண்ணி கொடுறான்னு அவங்கிட்ட விண்ணப்பிச்சுக்கோங்க. அவங்கிட்ட விண்ணப்பிச்சுட்டோன்னா அவன் நடத்தி கொடுத்துருவான். அததான் இந்த இடத்துல சொல்றான். நம்மளுக்கு 3 தேவிமாரும் பரமபதத்துல ரெடியா காத்துன்னு இருக்கா. பரமபதநாதன் நல்லா உட்கார்ந்து இருக்கான். அவனுடைய பரியங்கத்துல, அந்த அனந்தனுடைய பரியங்கத்துல நம்ம ஏறி போய் அவனுடைய தொடையில உட்கார்ந்தப்போ அந்த தாயார்கள்லாம் நம்ம தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். அந்த அளவுக்கு அவள்லாம் சந்தோஷப்படுவாளாம். அப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தினம் ஒரு 5 செகண்ட் அடியேன 5 நிமிஷம் கூட உங்களை வேண்ட சொல்லல. ஒரு தரம் எனக்கும் ஆச்சாரியன் சம்பந்தம் வேணும், எனக்கும் பரமபத நாதனுடைய சம்பந்தம் வேணும், எனக்கும் தாயாரவளுடைய அனுகிரகம் வேணும், அது சொல்றதுக்கு ஒரு 5 செகண்ட் தானே ஆகும். கண்ணங்கிட்ட இதை விண்ணப்பிச்சுக்கலாமே, ஒரு தரம் விண்ணப்பிச்சுக்கலாமே. நீங்க விண்ணப்பிச்சுட்டு பாருங்களேன் எப்படி எல்லாம் மேஜிக் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. மிராக்கிள் தான், மேஜிக் தான் அது. எத்தனையோருடைய வாழ்க்கையில அதெல்லாத்தையும் நடத்தி காட்டியிருக்கான் கண்ணன். அவன் சொல்ற அந்த கீதையினுடைய வழியில, சாஸ்திரங்கள் சொல்ற பெரியவா வழியில தயவு பண்ணி நம்ம மனச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா துளி துளிதான் நம்மளால மாத்திக்க முடியும். நம்மளால உடனே எதையுமே சாதிச்சிட முடியாது. ரொம்ப நாள் ஆகலாம், இல்ல 1 மாசத்துக்குள்ளேயே நம்ம மனசு பக்குவட்டு போயிடலாம். அது அந்த கண்ணங்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் அவனுடைய அருள் வேணும்னு அவங்கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குற்றங்குறைகள் நிறைய இருக்கும், அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்னுடைய சொல்ல அவன்தான் இருக்கான், என்னுடைய மனசுல இருந்து அவன்தான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறான். இது ஒரு சிலருக்கு ரொம்ப ஏற்கிறதா, ஒரு சிலர் மெசேஜ் போடுறா, ஒரு சிலர் பார்க்கறதே கிடையாது, ஒரு சிலர் பார்த்தும் பதில் இது பண்றது இல்லை. நான் அதெல்லாம் எதுவுமே பண்றதில்லை. இது கிருஷ்ணனுக்கோசரம் அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இது யார் யாருக்கு எந்தெந்த விதத்துல இது உபயோகம் ஆகும்ன்றத அவன் தீர்மானம் பண்ணியிருக்கான். என்னை சொல்ல வைக்கிறான், என்னை எழுத வைக்கிறான், என்னை 4 பேர்கிட்ட
நல்ல வார்த்தையா பேச வைக்கிறான். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு போறோம்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு போறோம்னு நான் வாழக்கூடாது. 4 பேராவது அடியேன் ஆச்சாரியர் மாதவாச்சாரியார் அதுதான் ஒவ்வொரு உபன்யாசத்தையும் சொல்வார். சரணாகதி பத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். 100 பேர் கட்டா ஒத்தர் சரணாகதிக்கு தகுதியானாலும் கூட கண்ணனுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய சந்தோஷத்துக்கோசரம் அடியேன் ஏதோ சிறிய ஞானஸ்தன். எனக்கு அப்படிலாம் ஒன்னும் பெரிய ஞானஸ்தன்லாம் கிடையாது. அவன் கொடுத்த ஞானத்தை வச்சு உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். என்னுடைய குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.